ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரனூர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் புழுங்கரிசி இருக்குல்லங்க, அதை நான் ஆட் பண்ணி அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் எடுத்துட்டு 4 வரமிளகா எடுத்துருக்கேங்க. இன்னும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 5 இல்லை 6 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரு கையளவு கருவேப்பிலையை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரோஸ்ட் பண்ணால் கருகிரும். இதெல்லாம் ஒரு பக்கம் ஆறட்டுங்க. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி அது கூட நான் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பெப்பர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் முழு பெப்பரவே சீரகத்துக்கு அப்புறமா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆறட்டுங்க. இப்போது 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் எடுத்துருக்கேன். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. குறைன்னு அரைச்சி. தேங்காய் சின்ன தேங்காய் இருக்குல்லங்க, அதை கட் பண்ணி எடுத்து மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் நான் சுரண்டிட்டு அந்த ஒயிட் பீஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதை வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட அது 1/4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நான் அந்த இதை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மாங்காய், ஒரு மாங்காயில் 1.5 ஸ்லைஸ் நான் ஆட் பண்ணுறேன். வாழைக்காவை தோலை நீக்கிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணுற மாதிரி அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் அந்த குக்கரோடு சேர்ந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 6 பச்சை மிளகாவை காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, வாஷ் பண்ணி. அது இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. அந்த க்ரீன் சில்லி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், அதை இதோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கலர் அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 4ங்க, சின்ன சைஸாக இருந்ததுன்னா 5 தக்காளி. நான் 5 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப பொடியாக வேணாலும் கட் பண்ணால், நான் ஆவரேஜான சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். விசில் விட்றப்ப அதே கரைஞ்சிடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த 6 கத்திரிக்காய், அதெல்லாம் நம்ம காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆனியன் ப்ளஸ் கார்லிக்கோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாங்காவையும் வாழைக்காவையும் குழம்புல ஆட் பண்ணாமல் தனியாகவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. எடுத்து வச்சுட்டு குழம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குழம்புல இதை ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டு எடுத்துருங்க. போதும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்குல்லங்க, தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோகனட் பேஸ்ட்டு இதோட எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பொட்டேட்டோவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கொரியாண்டர் பவுடர் ப்ளஸ் அந்த பெப்பர் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்க, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு ஏற்ற அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த தேங்காய் அரைச்ச இதில் வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணி அதை ஊற்றிட்டு அது போக நான் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன கிளாஸில். நீங்கள் குழம்புக்கு லாஸ்ட்டாக வேணாலும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு 3 விசில் விட்டுடுங்க. நம்மளோட கீரனூர் குழம்பு ரெடி.
இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி புரோட்டா அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லோ கலர் கீ ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.